யமதர்மராஜா எல்லோருக்கும் தெரிந்தவர். உயிர்களை பறிக்கும் பணி அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த பணியின் காரணத்தால் யமதர்மராஜனை எல்லோரும் வெறுத்தார்கள். இப்படி வெறுப்பதால் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துவிட்டது என்றும் தனக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி மிகவும் மனம் வருந்தினார் யமதர்மராஜன். தன்னுடைய இந்த பெரும் பாவத்தை போக்கிக் கொள்ள வழி தெரியவில்லை. தவித்தார் யமதர்மராஜனே. திருவாரூர் சென்று தியாகராஜரை வழிபட்டு இந்த குறையை சொல்லி முறையிட்டார். அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. திருவாஞ்சியம் செல், திருவாஞ்சியத்தில் உள்ள சிவபெருமானை வழிபடு, உனது பாவம் நீங்கும் என்று அந்த அசரீரி சொல்லி முடித்தது. அசரீரியின் சொல்படி திருவாஞ்சியம் சென்ற யமதர்மராஜன் கடும் தவம் இருந்தார். யமனின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்தார் சிவபெருமான். மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார். இறைவனிடம் தன்னுடைய மனக்குறையை சொன்னார் யமன். இத்தலத்தில் என்னை வழிபடுபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. மேலும் இந்த தலத்தில் முதலில் உன்னை வழிபட்டுவிட்டு பின்னர் என்னை வழிபட்டால் எல்லா பாவமும் நீங்கும் என்று சொன்னார் சிவபெருமான். கவலை கொள்ளாதே, இனி உயிர்களை பறிக்கும் பாவமும் பழியும் உன்னை வந்தடையாது. அன்று முதல் திருவாஞ்சியம் கோவிலில் யமதர்மராஜனுக்கு தனி சன்னதி. முதல் வழிபாடு யமதர்மராஜனுக்கு, பின் சிவபெருமானை வணங்கினால் மரணபயம் நீங்கி அமைதியான மரணம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது.